நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முத்துமணி, இங்க பாரு, மேல பாரு. என்ன விஷயம்? நீங்க வா, ஒரு வேலை இருக்கு. நான் குளிக்க எனக்கு தண்ணி வேணும். பாத்ரூம்ல இருக்க பக்கெட்ல தண்ணி ஃபில் பண்ணணும். ஏனாச்சு? ஷவர்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஷவர்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா நல்ல கிணத்து தண்ணி தான் எனக்கு தேவைப்படுது. பாத்ரூம்ல இருக்க ஒரு பைப் கிணத்து தண்ணி தான், நான் அதை பிடிச்சி வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு போதாது. கிணத்துல இருந்து இறைச்சிட்டு வர தண்ணி தான் இப்ப எனக்கு குளிக்க வேணும். மோட்டார் யூஸ் பண்ணி டேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர தண்ணி எனக்கு தேவையில்லை. ஒரு 4-5 பக்கெட் தண்ணி தேவைப்படும். சீக்கிரமா எடுத்துட்டு வா. 10 நிமிஷத்துக்குள்ள தண்ணி வந்தாகணும். 10 நிமிஷத்துக்குள்ளயா? அது எப்படி முடியும்? வீட்டுக்கு வெளியே தானே கிணறு இருக்கு. அதுல இருந்து தண்ணி இறைச்சி படி ஏறி நான் மேல வரணும் இல்லையா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது தெரியாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். அப்படின்னா போய் வேலையை ஆரம்பி. தண்ணி எங்க போச்சு?
பாரு, பாத்ரூம்ல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அதுல தண்ணி ஊத்தி வச்சதா நீ ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்காக நீ தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்துற? எனக்கு இங்க சில வேலை இருக்கு. நான் சொன்ன வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேலையெல்லாம் செஞ்சா போதும். என்ன முடியாதா? முடியலன்னா சொல்லு, அம்மா கிட்ட சொல்றேன். இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையே இல்லைன்னு. இல்ல, என்னால முடியற வரைக்கும் செய்றேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் மேல நிறைய குற்றங்கள் வந்துட்டு இருக்கு. என் அம்மா இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பியும் கூட மணிமாமா தான் உன்னை தடுத்து வச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் நான் பண்ற டார்ச்சர்ல நீ ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடணும்? கண்டிப்பா போயிடுவ. அங்க முத்துமணிய ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா கடவுளோட அருளால அங்க வேற எந்த கொடுமையும் நடக்கல. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஆமாங்க, கிருஷ்ணாவோட பாட்டி என்கிட்ட சொல்லி அனுப்பி தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் மட்டும் தூரமா நின்று கிருஷ்ணாவை பார்த்துட்டு அவங்க பாட்டி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, அது கண்டிப்பா நடக்காது. நாம 2 பேரும் இப்படி மீட் பண்றது கூட ஆபத்தான விஷயம் தான். அப்பா அம்மாவோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க இந்த ஊரில்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வெளியில இருந்து ஒரு ஆள் என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு பாப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்காக என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்கொயரியே இருக்கும். அதெல்லாம் ஏன் பண்றாங்க? அவங்களுக்கு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா பார்த்தாதா? ஊர்க்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு ஏன் பார்க்குறாங்க? ஒரு அதிகார நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடம் இல்லாமல் போயிடுமோன்ற பயம் எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே அவங்க சந்தேகத்தோடு தானே பார்ப்பாங்க. இப்போ என்னன்னா, கேரளால இருந்து உண்மையான வாரிசு வந்து உரிமை கொண்டாடனா என்ன பண்றதுங்கிற பயம்தான் அவங்களுக்கு. வாரிசு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டான்ற விஷயம் பாப்பா அம்மாக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை அவங்க உயிரோடவே விடமாட்டாங்களே சண்முகம். அதை நினைக்கும் போது தான் என் நெஞ்சு ரொம்ப நடுங்குது. கிருஷ்ணா மட்டும் இல்லைன்னா, அவ யாருன்ற உண்மை பாப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்னையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா நான் அதை பத்திலாம் இப்ப எதுவுமே யோசிக்கல. பாப்பா அம்மாவோட டார்ச்சர்ல ரொம்ப ரொம்ப நொந்து போனவங்க தான் இந்த கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. கவுண்டர் இங்க இருந்தப்ப இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை. நிலத்திலையும் கம்பெனிலையும் வேலை பார்க்குற தொழிலாளிங்களுக்கு தேவையான சம்பளத்தை அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாரு.
ஆனா இப்போ கூலி கூட ஒழுங்கா கொடுக்கறதே கிடையாது. அடிமை வேலை செய்ய சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஊர்ல தான் நடக்கும். எங்க ஊர்ல நடந்திருந்தா வேலையை நிறுத்தி போராட்டம் பண்ணி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்பாவிங்கண்ணா. வேலை செய்யறத நினைச்சு இவங்க கவலைப்பட்டதே கிடையாது. அன்னன்னைக்கு சம்பாதிச்சு வீட்டு செலவை பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் வேலை இல்லாம போச்சுன்னா அவங்க வீடே பட்னியா இருக்கும். அதனால இங்க இருக்கிற முதலாளிங்க அந்த கம்பெனியை பூட்டிடுவோம்னு மிரட்டி வச்சிருக்காங்க. இருந்தாலும் பாப்பம்மா நாசமா போகணுங்கிற அந்த அப்பாவிகளோட பிரார்த்தனை கிருஷ்ணாவோட கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு தைரியத்துல தான் நான் நிம்மதியா இருக்கேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணாவுக்கு உதவி பண்ண தயாரா இருந்த உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படின்னா நீங்க கிளம்புறீங்களா? இதை கிளம்பிட்டேன்பா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கிருஷ்ணா கிட்ட நான் வந்தேன்னு சொல்லிருங்க. அதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் அடிக்கடி நீங்க இங்க வர்றத கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நானே அங்க வந்து சொல்லிடுறேன். தேவையில்லாம இங்க சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்க சண்முகம், எல்லாம் எனக்கு புரியுது. சரிப்பா, நான் கிளம்புறேன். உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். வர்றேன். சரி. ஏய், இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? நான் என்ன தேய்ச்சி முடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? மருந்து எல்லாம் தீந்து போச்சு. வைத்தியர்கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. சீக்கிரம் போய் தண்ணியை ரெடி பண்ணு. தண்ணிய நான் உள்ள ஊத்தி வச்சிருக்கேம்மா. போ. நான் கீழே விழுந்துட்டேன். எந்திரிங்கம்மா. என்னால எந்திரிக்க முடியல. நீ போய் யாரையாவது கூட்டிட்டு வா. இருங்கம்மா. கஸ்தூரி, கஸ்தூரி, சீக்கிரம் வாமா. அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அம்மா, அம்மா பாத்துமா. அம்மா எந்திரிங்கம்மா. என்னம்மா என்னமாச்சு? நீங்க வந்து கொஞ்சம் புடிங்க. எந்திரிமா. தூக்கு. புடி புடி பத்திரம் பத்திரம். என்னாச்சுமா? பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க. கால்ல என்ன தேச்சிருக்காங்களா, அதனால வழுக்கி இருக்கும். இரு பாக்குறேன். எந்த காலு? ஐயோ வேண்டாம். சுளுக்கி இருக்கு. இத இப்ப சரி பண்ணி ஆகணும். நான் தடவி விடட்டுமா? பாத்துமா. தொடும்போது ரொம்ப வலிக்கும். காலு வேண்டாம் வேண்டாம். ஐயோ மணியனா, இவன் தடவுனால சரியாகாது. யாராவது போய் வைத்தியரை வர சொல்லுங்க. சரி இருங்க, நான் இப்பவே வைத்தியரை கூட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நரம்பு சுளுக்கி இருக்கு. எடுத்து விடலனா வலி குறையாது. நான் எடுக்கிறேம்மா. என் காலை உடைக்கலான்னு நினைக்கிறியா? ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே. நான் பார்த்து பண்ணி விடுறேம்மா. என் உடைஞ்ச காலை மறுபடியும் உடைக்கிறியாடி நீ? இவளை தயவு செஞ்சு வெளிய அனுப்பு. என் முன்னாடி இவ வரவே கூடாது. ஐயோ, ஏய் எழுந்துக்கோ. என் அம்மா என்னடி பண்ண? கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டல. நான் என்ன பண்ண? போடி வெளியே போ. அம்மா சொன்னதை கேட்டல. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது. போ. உன்னை வெளியே போ சொன்னல. போ.
பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இந்த வேலையை ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு. இன்னைக்கும் இந்த வேலை முடியல. உங்களுக்கு யாருக்கும் கூலி இல்ல. மண்ணெல்லாம் எடுத்துட்டீங்களான்னு பார்க்க அம்மா வருவாங்க. அப்ப மட்டும் முடியல, அப்புறம் நீங்க இந்த ஊர்ல எந்த வேலையும் பார்க்கவே முடியாது. சொல்லிட்டேன். வேடிக்கை பக்கமா வேலையை பாருங்கடா. தம்பி, ஜெகன் தம்பி, பாத்ரூம்ல அம்மா வழுக்கி வந்துட்டாங்க. கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா வாங்க தம்பி. நீ உங்களை வேலை வாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது, கால் உடைஞ்சு போச்சா? அம்மாவால அப்ப நடக்க முடியாதா? நடக்க முடியலனாலும் பாப்பம்மா செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிலைமை வராம இருக்கணும்னா மரியாதையா வேலையை பாருங்க. அம்மா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. மரியாதையே போயிடு. தண்ணி குடிச்ச வலி போயிடுமா என்ன? ஐயோ, அவ எங்க என் காலை உடைச்சவன். எனக்கு சரியாகட்டும். அவ 2 காலையும் நான் உடைக்கிறேன் பாரு. அம்மா, உங்களுக்கு என்னமாச்சு? எப்படிமா விழுந்தீங்க? பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க. அம்மா கீழே விழுந்து கூட அவ்வளவு அடிபடல. தடவுறன்ற பேர்ல முத்துமணி காலை உடைச்சிட்டானா? அப்படியாம்மா? அவளாலதான் வலி அதிகமாச்சா? ஆமாடா, அவதான் என் காலை ஏதோ பண்ணா. ஐயோ, என்னால வலி தாங்கவே முடியலையே. வைத்தியர் இன்னும் வரலையா? அவ எங்க அந்த முத்துமணி? அவளோட காலையை உடைச்சிட்டால, அவளுக்கும் நீ காலை இருக்க கூடாது. அவ கண்டிப்பா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருப்பா. அவளை தட்டி கேட்கதான் இந்த வீட்டுல யாருமே இல்லையே. பாருப்பா. முருகா, அம்மா என்னமாச்சு? விழுந்துட்டேன். கால்ல அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்னால வலி தாங்க முடியல. பயப்பட வேணாம், நான் பாக்குறேன். பயப்பட வேணாம். நீங்க நினைக்கிற மாதிரி எலும்புல எதுவும் அடி இல்ல. நரம்பு சுளுக்கி இருக்கு. காலை யாரும் சரி பண்றேன்னு சுளுக்கு எடுத்தாங்களா? இங்க இருக்க வேலைக்கார பொண்ணு. ஐயோ, அதுக்கப்புறம் தான் என்னால வலி தாங்கவே முடியல. அதோ நிக்கிறா பாருங்க. எந்த தைரியத்துல மறுபடியும் நீ இங்க வந்தடி? அம்மா, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி தம்பி இருப்பா, என்ன பண்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த பொண்ணை கழுத்தை நெரிக்கிற? சரியான நேரத்துல இந்த பொண்ணு பார்த்ததுனாலதான் உங்க அம்மாவை ஆபத்துல இருந்து இந்த பொண்ணு காப்பாத்திருக்கு. புத்திசாலிமா, இந்த வேலையை நீ எங்க கத்துக்கிட்ட? கொஞ்சம் இங்க வாமா. கூப்பிடுறேன்ல, வாமா. இந்த பொண்ணு சரியான நேரத்துல பார்க்காம விட்டுருந்தா இப்போ உங்க காலு ஃபுல்லா நரம்பு சுருண்டு இருக்கும். நல்ல வேலை எதுவும் ஆகல. அப்படி இந்த வலிக்கு மருந்து போட்டா 2-3 நாள்ல சரியாயிரும். இல்லைன்னா 1 மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்கணும். சரி சரி, இப்ப என்னால வலி தாங்க முடியல. அந்த வலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. உதவிக்கு இந்த ஒரு பொண்ணே போதும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருங்க. கூட்டமா நிக்க வேணாம். நான் சொல்லும் போது ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி கொண்டு வாங்க. ஐயோ, அப்பா, அம்மா, உங்களுக்கு இன்னும் வலி குறையலையாமா? என்னம்மா வலி குறையாம அப்படியே தான் இருக்க போல இருக்கே. ஆமா, இப்ப நான் என்னன்னு சொல்றது? ஓ, என் காலு முழுக்க வலியா இருக்கு. ஆயுர்வேத சிகிச்சையால இந்த வலியெல்லாம் உடனே போகாது. அது கொஞ்சம் அதிகமாகி தான் கம்மியாகும். ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஆர்த்தோ சர்ஜன் கிட்ட பார்த்திருந்தா ஒழுங்கா எழுந்து நடந்திருப்பீங்க. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நாட்டு மருந்து தான் எனக்கு பிடிக்கும். வலியை சகிச்சு தானே ஆகணும்.
வேற என்ன பண்றது? யாரோட உதவியும் இல்லாமல் 2 நாளைக்கு உன்னால் நடக்கவே முடியாது. ஒரு வேலை பண்ணு, கஸ்தூரி நீ அம்மா கூட இங்கே இருமா. ராத்திரிக்கு அவங்களுக்கு உதவி தேவைப்படும். ஐயோ, நான் இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு இதெல்லாம் ஒரு பழக்கமும் இல்ல. அப்புறம் வானம் இடிஞ்சு விழுந்தா கூட நான் தூங்கும் போது எனக்கு தெரியாது. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த புகையை போட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பலான்னு பாக்குறியா? வைத்தியர் தான் சொன்னாரு சாயங்காலம் சாம்பிராணி போட்டா வீட்டுக்கு நல்லதுன்னு. அவரை முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அம்மாவை பழைய மாதிரி நடக்க வைக்கட்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம், சரியா? வேதனையும் நோயும் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா தூங்குறதுக்காக தான் எல்லா வைத்தியரும் இப்படி பண்ண சொல்லுவாங்க. அந்த சாம்பிராணி வாசனை வீடு பூரா பரவுனா அது ரொம்பவே நல்லதுமா. உனக்கு அவ மேல இருக்க கோவத்தினால அவ செய்யற நல்ல வேலையில நீ தயவு செஞ்சு தடுக்காத. இல்ல, நான் இங்க இருக்க போறதே கிடையாது. உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் வைத்தியர் அவளை வச்சுக்க சொன்னார்ல. அவளையே கட்டிட்டு அழுங்க, நான் போறேன். இங்க வந்து தூங்க சொல்லி நான் முத்துமணிகிட்ட சொல்றேன். அவ உன் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல? சரி. பாத்துமா. படுங்கம்மா. தண்ணி அங்க இருக்கு, வேணும்னா என்ன கூப்பிடுங்க. நீ போய் படு. தாத்தாவை கொன்னுட்டு என் பாட்டிய ரூம்ல அடைச்சு வச்ச பொம்பளைய இப்ப என் அம்மா மாதிரி நான் அவளை பாத்துக்கிறேன். அது எதுக்காகன்னு இவளுக்கு தெரியுமா என்ன? இந்த அலமாரியில தான் என் தாத்தா என் பேர்ல எழுதின அந்த சொத்து பத்திரம் இருக்கும். சண்டை போட்டு அவங்க கிட்ட வாங்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை. நான் இதை வேற மாதிரி தான் எடுத்தாகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.